பனையூர் பண்ணையார் அப்படின்னு அதிமுக தொடர்ந்து விமர்சனத்தை வைக்குது. இதுக்கு முன்னாடி பிஜேபி பேசல நீங்க மோடிஜின்னு பேர் சொல்லி பேசணுன்னே அப்புறம் விட்டாச்சு. அதிமுக பேசல நீங்க அதிமுக பேசிட்டா ஏன் பேச ஏன்டா பேசினாலும் ஏன் பேசலன்னு கேட்குற. மக்களோட மக்களா நின்று போராடல. தமிழகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து சொன்னல இதை சொன்னா அது சொன்னா இது சொன்னா இது மாத்தி வராங்க. அவங்களுக்கு வேலையே இங்க வந்து வாய் வச்சு அதன் மூலம் ஒரு பிளப்பு அரசியல் செய்யும். இதை பத்தி பேசி யூடியூப்ல வருமானம் செய்யணும். அதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்கு. கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. சரி, திமுகனால தான் பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு பக்கம் அதிமுகனாலயும் பிரச்சனைகள் நடக்குது. பிரச்சனைக்காக போராடணும், டெய்லி போராடணும். சரி, இப்போ ஒரு மக்களுக்கு ஒண்ணு கிடைக்கும். அதிமுக டெய்லி போராடுதா, பிஜேபி டெய்லி போராடுதா? நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து வெளியில வந்து பேசிவிட்டு நாங்க மட்டும் டெய்லி போறோம்னா என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல? சாமானிய மக்கள் வீட்டுக்கு இன்னைக்கு தங்கன்றது எட்டா கனவா போயிருச்சா இல்லையா? அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து வச்சிருக்கீங்களா? தச்சரப்பு முறை வளர்த்து வச்சிருக்கீங்களா? எவ்வளவு சிறு குறு தொழில்கள் அழிஞ்சு போய் கிடக்கு. என்ன கழட்டிட்டு உட்காந்து இத்தனை வருஷமா 70 வருஷ கட்சி ஆலமரன்ற உன்னை வாழமரமா அந்த வாட்டி சாக்கிரம் இல்லைன்னு மட்டும் பாரு. எனக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னன்னா, பல டைம் கேட்ட ஒரு கேள்விதான். அது என்ன, அது இது வரைக்குமே வந்து அதிமுகவும் தாவேக்கவும் நேரடியாக எதிர்த்துக்கவே கிடையாது. ஆனால் இப்போ வந்து அதிமுக வந்து தாவேக்க மேலையும் தாவேக்க வந்து அதிமுக மேலையும் மாற்றி சாதாரணமான விமர்சனம்லாம் கடும் விமர்சனங்களை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா, பனையூர் பண்ணையார் அப்படின்னு அதிமுக தொடர்ந்து விமர்சனத்தை வைக்குது. என்ன ரீசன்? திடீர்னு வந்து அந்த கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் தான் வந்து ரெண்டு பேருமே கிளாஷ் ஆகுது. எல்லாருக்கும் எதையாவது போட்டு மெல்றதுக்கு அவள் தேவைப்படுது. நான் வேணா சொல்லி அனுப்பி விடுறேன். இதுக்கு முன்னாடி பிஜேபி பேசல நீங்க மோடிஜின்னு பேர் சொல்லி பேசணுன்னே அப்புறம் விட்டாச்சு. அதிமுக பேசல நீங்க அதிமுக பேசிட்டா ஏன் பேச ஏன்டா பேசினாலும் ஏன் பேசலன்னு கேட்குற. பேசாட்டி ஏன் பேசல? முடிவானதுக்கு அப்புறம் பேசுனதுனால சார் இந்த முடிவு. அப்போ வந்து ஒருவேளை அந்த கூட்டணி செட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு பின்னாடி கூட்டணி செட் ஆகலாம் கிடையாது. நாங்க சொல்றது எல்லாமே பிரச்சனையை பத்தி பேசுறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் கட்சியை பற்றி பேசுகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தனிப்பட்ட முறையில் எங்கள் கட்சியை பற்றி தான் பேசுகிறீங்க. பிரச்சனையை பற்றி சொல்ல முடியுதா? புரியுதா? அந்த ஒத்த கரூர் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. அதை தூக்கிட்டு தான் பூரா பேரும் பேசுகிறேன். பேச வேண்டிய சப்ஜெக்ட் பேசுகிறேன். டெய்லி எவ்வளோ போராட்டம் இருக்குன்னு பேசினான்னு அதை பேசுறது கிடையாது. புரிஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நிற்கிறது இல்லை. அதையும் சொல்கிறாங்க சார். இது வரைக்குமே வந்து தாவேக்க தலைவர் வந்து களத்துக்கு வரல, மக்களோட மக்களா நின்று போராடல. தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து சொன்னேன்ன்றாரு. இதை சொன்னால் அது சொன்னால் இது சொன்னால் இதுன்னு மாற்றி வராங்க. அவங்களுக்கு வேலையே இங்கே வந்து வாய் வச்சு அதன் மூலம் ஒரு பிளப்பு அரசியல் செய்யணும். இதை பற்றி பேசி யூடியூப்பில் வருமானம் செய்யணும். அதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்குது. 15 வருஷமாக கட்சி நடத்தலன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த மாதிரி ஒட்டுமொத்த நபரும் இப்படி தான் வரீங்க. கள பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று நீங்கள் ஆளுகிற கட்சி செய்யக்கூடிய பிரச்சனை தானே. அந்த பிரச்சனை கேள்விகள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்ததே எதற்காக வந்திருக்கிறோன்ற ஒரு கிளியர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இதுக்கு வரல அதுக்கு வரல இதை பேசல அதை பேசலன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்தது எதுக்கு? தொடர்ச்சியாக இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் திமுகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தலைவர் வராரு, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, உங்களை முடிக்கணும்னு வராரு. அப்போ பிரச்சனை இருக்குன்றதுனால தான் களத்துக்கே அவர் வந்திருக்கிறாரு. நீங்கள் தான் எதிரின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நீங்கள் எதிரின்ற பேரில் சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் உறவாடிக்கிட்டே ஒட்டுமொத்த பேரும் உன்னை நீ திருடு இல்லை நான் திருடுறேன், ஆனால் வந்து வேறு யாரையும் வந்து உள்ளே வந்துட்டோன்னா நம்மளை வந்து முடிச்சு விட்ருவாங்க, நம்ம சொத்தை பறிமுதல் செஞ்சுருவாங்க, நம்ம செஞ்ச எல்லா திருடையும் கண்டுபிடிச்சி உள்ளே வச்சுருவாங்கன்னு பயத்தில் கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. கதறுன்றேன். கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை சார். இன்னும் எத்தனை போராட்டங்கள் நம்ம நடத்தியிருக்கோன்றதை கேட்குறாங்க சார். அப்போ நம்ம புரியலையாமா சார்? திமுகனால தான் பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு பக்கம் அதிமுகனாலயும் பிரச்சனைகள் நடக்குது. பிரச்சனைக்காக போராடணும், டெய்லி போராடணும். போராடுங்க சார். இப்போ ஒரு மக்களுக்கு ஒண்ணு கிடைக்கல. அதுதான் சொல்றேன், டெய்லி போராடணும். நான் சொல்லட்டுமா? இந்த ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி இருக்கா? பெண்கள்லேருந்து ஒட்டுமொத்த கனிம வளத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? துறை சார்ந்து எல்லாரும் போராடுறாங்களா? செவிலியர், மருத்துவர், மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராடுறாங்களா? இப்போ இந்த பிரச்சனைக்காக அமைச்சராக இருக்கக்கூடிய நபர்கள் கூட்டணி கட்சிகளில் எத்தனை கட்சி டெய்லி போராடிச்சு சொல்லுங்க? அதிமுக டெய்லி போராடுதா? பிஜேபி டெய்லி போராடுதா? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேலுமுருகன் டெய்லி போராடுறீங்களா? ஏன்னா நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து வெளியில் வந்து பேசிவிட்டு நாங்கள் மட்டும் டெய்லி போகிறோன்னா என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குல்ல? எதுக்கு குரல் கொடுக்குறோம்? உங்களை எதிர்த்து உங்களை முடிச்சு விட தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரியல? நீங்கள் என்னென்னா இது டைவர்டிக் பாலிடிக்ஸ். இது வந்து இதை பற்றி கேட்டால் அதை பற்றி நான் கேட்குறது ஊழல் செஞ்சா செய்யலையா? திருட்டுத்தனம் பண்ணுறியா இல்லையா? போதை இங்கே உள்ளே இருக்கா இல்லையா? மாணவ பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கா இல்லையா? சாமானிய மக்கள் வீட்டுக்கு இன்றைக்கி தங்கன்றது எட்டா கனவா போயிருச்சா இல்லையா? அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து வச்சிருக்கீங்களா? தச்சரப்பு முறை வளர்த்து வச்சிருக்கீங்களா? எவ்வளோ சிறு குறு தொழில்கள் அழிஞ்சு போய் கிடக்கு. என்ன கழட்டிட்டு உட்காந்து இத்தனை வருஷமா 70 வருஷ கட்சி ஆலமரன்ற
10 காசுக்கு பிரயோஜனம் பண்ணல. உன்னை வாழை மரமா அந்த வாட்டி சாய்க்கிற மாதிரி மட்டும் பாரு. முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, தொடர்ந்து நாங்க அவர் எத்தனை ஏதாவது துறை- காமெடி பண்ணுவாருமா? இல்ல சார், நாங்க வந்து பல்வேறு துறைகள்ல நாங்க வந்து வளர்ச்சி எடுத்திருக்கோம். தொழில்துறையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம முதல் இடத்துல இருக்கோம். இவ்வளவு வளர்ச்சி வந்து தமிழகம் இத்தனை வருஷத்துல எட்டி இருக்குது. அதுக்கு வந்து திமுக தான் முழு முதற் காரணம்ன்றாரு சார். சரி, வெள்ளரிக்கை கொடுக்க சொல்லுங்க. 99% நிறைவேற்றி விட்டேன் கொடுத்த வாக்குறுதியை. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக 100% நிறைவேற்றப்பட்டதுன்னு அவர் சொன்னார் அன்னைக்கு. உண்மையா அது? நீங்க சொல்லுங்க, உண்மையா? இல்லை இப்போ ஒரு இந்த தொழில்துறையில் முன்னேறிடுச்சு, அது முன்னேறிச்சு உருட்டுறாருல, வெள்ளரிக்கை கொடுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நடக்கும், நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போவோம், உங்களை எல்லாத்துலேயும் வழக்குக்குள்ளே இழுப்போம், உங்கள் லட்சணம் என்ன சந்திச்சிருக்கும் கூடிய சீக்கிரம் பாருங்கள். விஜய் அவர்கள் வந்து இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசும்போது பவள விழா பாப்பாவுக்கு வந்து பழைய டப்பா உருட்ட தான் தெரியும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 75 ஆண்டு கால ஆட்சியை கொடுத்த ஒரு அவ்வளோ பெரிய கட்சியை வந்து அவ்வளோ ஈஸியாக எப்படி நம்ம வந்து சாதாரண விமர்சனங்களை வச்சுட்டு போக முடியுதுன்னு கேட்குறேன். யார் கேட்டா? அப்படிதான் சார் கேட்குறாங்க. இன்னைக்கு யார் பேசும்போது கூட திமுகல இருந்து ஒருத்தர் கேட்குறாரு, நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறோம், ஒரு பவள விழா பாப்பான்னு போய் சொல்கிறது வந்து ஒரு அறியாமையை தான் காட்டுதுன்றாங்க. ஆனால் பாப்பாங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே இங்கே பாலியல் அத்துமீறல் நடக்குதுன்ற ஒத்துக்கிறாங்களா? குழந்தைகள் மீது நடக்குதுன்னு ஒத்துக்கிறாங்களா? மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே குறைவாக நடக்குதுன்றாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே குறைவாக தான் பெண் காவலுக்கு நடக்குது. மீது கை வச்சது யாரு? திமுக காரன் தானே. பாக்ஸிங் போட்டது யார்? திமுக காரன் தானே. ஞானசேகரன் யார்? திமுக அனுதாபி தானே. திமுக அந்த ஞானசேகரன் மேலே நாங்கள் வழக்கு தொடுத்து ஜெயிலில் தூக்கி வச்சிருக்கோன்றாங்க சார். அவன் மேலே எத்தனை நாங்க கேஸ் நடவடிக்கை இருந்துச்சு? எடுத்திருக்கோம் எத்தனை கேஸ் இருக்கு? அதுக்கு முன்னாடி ஏற்கனவே 3 முறை குண்டாஸ் வாங்கியிருக்கான். அவன் வீட்டில் உட்காந்து போய் ஒரு அமைச்சர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள், நீங்கள் போய் பிரியாணி சாப்பிட போய் அந்த தைரியத்தில் தானே அவன் எல்லா வேலையும் செய்கிறான். அம்மா பழைய டப்பானா பழைய டப்பான்னு தானே சொல்லுவோம். நான் கேட்குறேம்மா, ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு 75 வயசு ஆள் இருக்கார். யாரை குழந்தைன்னு சொல்லுவேன்? யாரை வயசானன்னு சொல்லுவீங்க? 75 வயசு ஆள் தான் சார் வயசானவர்னு சொல்லுவேன். அப்போ கரெக்டாக தானே சொல்லியிருக்கோம். குழந்தைன்னு சொல்லுவோம். நீ பழசுனா பழைய டப்பான்னு தானே சொல்லுவோம். பழைய டப்பான்னு சொன்னால் பழைய டப்பான்னு சொல்லிட்டேனாக்கா பழசு தானே. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா? அனுபவம் மிக்க ஒரு கட்சியை வந்து இங்கே பாருமா, கொலை செய்யறதுல அனுபவம் இருக்கிறது, கொள்ளடிக்கிறதுல அனுபவம் இருக்கிறதுலாம் அனுபவம்னு எடுத்துக்க முடியாது. அனுபவம்னா என்னது? காமராஜர் உங்களுக்கு கல்வி கற்காட்டியும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனுபவம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனை, எப்படி மக்களை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை எப்படி ஸ்கூலுக்கு வர வைக்கணும், அதுக்காக தான் சத்துணவு திட்டம்லாம் உருவாக்குனார். இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, தலை சிறந்த ஒரு தலைவனுக்கான பண்பு. விஜய் அவர்களை தானே செஞ்சார். மாணவ பிள்ளைகளுக்கு கொடுத்தார்ல, படிக்க வைக்கிறார்ல, தொடர்ச்சியாக முட்டைப்பால் திட்டம் கொடுக்குறோம்ல, தேவையாக அவங்களுக்கு டியூஷன் சென்டர் வச்சு நடத்துகிறோம்ல, தொடர்ச்சியாக அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல. தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படும். நீங்கள் 70 வருஷம் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு அனுபவம் எடுத்துக்க முடியாதுமா. நல்ல அனுபவம்னு ஒன்று இருக்குது, மோசமான ஒரு அனுபவம் இருக்குது. இவங்க இருக்கிறதுனால, ஆட்சி செய்கிறதுனால நமக்கெல்லாம் மோசமான அனுபவம் ஏற்பட்டிருக்கா இல்லையா மக்களுக்கு? சரி, இப்போது களத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து டிடிவி பாணியை வந்து ட்ரை பண்ணார். என்ன அப்படின்னா, டிடிவி பங்காளினார், ஓபிஎஸ் வந்து அண்ணன் இபிஎஸ் அப்படின்னு சொன்னார். அது அந்த பாட்சா பலிக்குமான்னு பார்த்தா அடுத்த நாளே இபிஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்துட்டார். ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடமே இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார், நீங்கள் கூட்டணி பற்றி என்ன சார்னா, நான் இன்னைக்கு மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களே சொல்லிட்டு கடந்து போயிட்டுருக்காங்க. தொண்டர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொண்டர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, பேசுனா அது எப்படி மௌன விரதமாகும்? கிண்டலாக சொல்லிட்டு போகிறாரு, மௌன விரதம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. தொண்டர்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. சார், தொண்டர்கள்லாம் வந்து நீங்கள் தாவேக கூட்டணிக்கு போயிருங்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? நானும் மௌன விரதம். அப்போ வந்து தாவேக்காவுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து நானும் மௌன விரதம். இப்போதைக்கு அது எங்கள் தலைவர் தான் முடிவு பண்ணோம். ஏற்றுக்கக்குள்ள அது எங்கள் தலைவர் தான் முடிவு பண்ணோம், நான் பண்ண முடியாது. நான் அந்த இடத்துல இல்லை. ஓகே. ஸோ அது நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? ஒருத்தர் கேட்குறாரு, தாவேக தலைவர் விஜய் வந்து பாஜகவோட கொள்கை எதிரி அப்படின்னா, இது வரைக்கும் வந்து பாஜகவோட எந்த கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்றாங்க. மதவாதம் எதிர்க்கிறோம் இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பில்லா சூழலை வந்து பாஜகவும் எதிர்க்கிறோம், திமுகவும் எதிர்க்கிறோம். அங்கே மணிப்பூர்னா இங்கே எந்த ஊர்னே சொல்ல முடியல, எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு இருக்கிறதா? அங்கே குறிப்பிட்ட பகுதி, தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் நடந்து கொண்டு இருக்கிறதுல ஊழல், பிரிவினைவாதம். நீங்கள் எப்பயுமே உடை கலாச்சாரம், உணவு கலாச்சாரம், மத வழிபாட்டுக்குள்ளே கை வைக்கவே கூடாது. ஒரு அரசாங்கத்துக்கு அதுக்கு அனுமதியே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அதைத்தான் கை வைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னும் பொழுது அது கடுமையான எதிர் விமர்சனம் எல்லா தரப்பாலும் ஏற்படப்படுதில்ல, அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களை வந்து எழுப்பி கேட்டால் கூட விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவார் அப்படின்னீங்க. பல்வேறு விமர்சனங்கள்.
முதலமைச்சரை போய் வந்து எழுப்ப முடியுமா? முதல்ல ஒரு சென்ஸ் இருக்கா? முதல்ல அந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணலாமா? அப்படி காமெடியா ஏன் கூட அப்போ தூங்காமே இருக்காரா? அப்படின்றாங்க. முதலமைச்சர் யாரு? அவர் வீட்டுக்குள்ள போய் உங்களால முதல்ல எழுப்ப முடியுமா? அப்படியே எழுப்பினாலும் பல வருடமா வந்து தன்னுடைய கட்சிக்காக பாடுபட்டு உழைச்சு ம். இவ்வளோ பெரிய இடத்துல வந்து முதலமைச்சரா உட்காந்துட்டு இருக்காரு. அவரை எழுப்பி கேட்டா எப்படி வந்து விசில் சின்னத்தை போட்டு போடுவோம்னு சொல்லுவாரு. சரி, ஓகே. முதலமைச்சர் வந்து எனக்கு தூக்கமே இல்லை, தூக்கத்தை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பொது மேடையில் பேசினார்ல, பேசியிருக்கிறார். புரியுதுங்களா? உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் தூக்கத்தை கெடுக்குறீங்க யார்? சொந்த கட்சிக்காரங்கள தான். யார் இந்த தூக்கத்தை கெடுத்து பக்கத்தில் உட்காந்து எழுப்புனது? அரசியல் யார் எழுப்புனது? அதுக்கு பதில் வேணும் எனக்கு. யாரும் அந்த கட்சியில் உட்காந்து தூக்கத்துக்கு எடுத்தது எழுப்புனது? புரியுதாம்மா? சொல்ல முடியாது. தளபதி எங்கள் தலைவரை குறித்து அவங்க வீட்டில் யாராவது வந்து குழந்தைங்களோ அல்லது நமக்கு வேண்டிய ஆட்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்கல்ல, எங்காலும் அவங்க உள்ளே இருப்பாங்கள்ல. விஜய் அவரோட ரசிகர் யாராவது ஒரு தூக்கத்தில் ஏதாவது பேசுனது கூட கேட்டு கூட தகவல் சொல்லியிருக்கலாம். யாருக்கு தெரியும்? இல்லை, இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, சார் உங்களுக்கு வந்து இந்த அரசியல் எதிரிகள் புதுசாக வந்திருக்காங்களே அதை பற்றின. எனக்கு அரசியல் எதிரிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு ரொம்ப காமாக கூலாக சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு இதுக்கு மேலே அரசியலே கிடையாது. முடிஞ்சிச்சு. அவங்க ஆட்சி இதோடு முடிஞ்சிடும். 3 மாதம் தான் முடிச்சு விட்ருவோம். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேகா வந்து ஒரு அவ்வளோ பெரிய கட்சியெல்லாம் கிடையாது, அதுக்கு வந்து வாக்கு வங்கியே கிடையாது. முதல்ல வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்தட்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எங்களை வந்து டப்பா இன்ஜின்னு விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து இன்ஜினே கிடையாது. 234 தொகுதியிலையும் 234 வேட்பாளரை நீங்கள் நிறுத்துங்க, உங்ககிட்ட இன்ஜின் இருக்குன்னு நான் நம்புறேன்றாரு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதில்ல, கருணாஸை பற்றி தான் நம்ம பேசணுமா? பேசல. ஒரு ஆளே இல்லைன்னா நம்ம கன்சிடர் பண்ணல. அப்போ தாவேக்கா ஒரு ஆளே இல்லாட்டி நீங்கள் எதுக்கு திமுக இருக்க எல்லா நபரும் எங்களை குறித்து பேசுகிறீங்க? அண்ணாமலை சார், அண்ணாமலையாக இருக்கட்டும், திமுக சார்ந்த எல்லா நபரும் ஏன் எங்களை குறித்து பேசுனீங்கன்னு கேட்குறேன். குழந்தை அடித்து அழுகிற, ஏன் அழுகிற? அழுகாமல் கடந்து போக வேண்டியதானே, எனக்கு வலிக்கலைன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாம்மா. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா சார் இருக்க போது? எப்போ வந்து மக்களை வந்து களத்தில் சந்திக்க போகிறார்? செகண்ட் வீக்லேருந்து. ஓகே. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப அதிரடியாக இருக்கும். இன்னும் சென்னைக்குள்ளே தலைவர் வரும்போது தான் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சென்னைக்குள்ளே பிரச்சாரம் கேட்டு வரும்பொழுது தான் நம்ம அன்றைக்கே சொன்னது தான், சிஎம்மாக இருந்தாலும் கோட்டைக்கு போக முடியாது, துணை முதலமைச்சர் இருந்தாலும் போக முடியாது. அவர் போகிறாரான்னு தெரிலன்னு வச்சுங்க, அது அடுத்த பிரச்சனை. நான் தற்காலிகமாக அன்றைக்கி ஒரு நாளைக்கு போக முடியாது. ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் நிரந்தரமாக அந்த பக்கம் நீங்கள் போகிறதுக்கு முடியாது. ஏன்னா எதிர்கட்சி வரிசையில் கூட நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை. மீண்டும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களுக்கு எடுத்து. தேங்க்யூ. நன்றிம்மா.